ஸ்ரீ குருப்யோ நமஹ. பாலாம்பிகா சரணம். இன்று நாம் பார்க்க போகும் கோவிலும் மகாராஷ்டிராவில் உள்ளதுதான் துல்ஜாபூர் பவானி என்று சொல்வார்கள். இந்த துல்ஜாபூர் பவானி ஒய் ஷி இஸ் ரொம்ப ஃபேமஸ், ஒன் சக்தி பீட்டம். அது அம்பாளின் கை விழுந்த இடமாக சொல்லப்படுகிறது. இவள் என்னத்தின வலது கை விழுந்த இடமாக சொல்லப்படுகிறது. இவள் என்னத்தினால ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா, சத்ரபதி சிவாஜியே எந்த போருக்கு போவதற்கு முன்பும் இவளை வழிபட்டுதான் செல்வான் என்று சொல்லப்படுகிறது. அம்பாள் சத்ரபதி சிவாஜிக்கு வாள் கொடுத்திருக்கிறாள் என்று சொல்லப்படுகிறது. துல்ஜா பவானி டெம்பிள்ங்கிறது துர்கையோட டெம்பிள் தான். ஏன்னா சத்தியோட ஒரு பாட்டு விழுந்திருக்கு நம்ம சொல்றோம். இவளை துலஜா பவானி, துலஜா, அம்பா, ஜெகதம்பா இன்னும் பல பெயர்களால் அழைக்கப்படுகிறாள். அவ ராஷ்டிர கூட்ட சேர்ந்தவர்கள் இவளுக்கு கோவில் கட்டியதாக சொல்லப்படுகிறது. சாளுக்கியர்களும் கோவில் கட்டியதாக, மராட்டா பீப்புளும் அதை இது பண்ண. என்னத்தால இவ்வளவு பேர் சொல்றா அப்படின்னா, எப்போ கோவில் கட்டப்பட்டதோ நார்த்ல சவுத்ல கூட ஸ்ரீரங்கம் எல்லாம் ஆஃப்கோர்ஸ் இந்த இன்வேஷன் பை மொகல்ஸ்ல நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கோம். மதுரை மீனாட்சி அம்மனும் சரி, ஸ்ரீரங்கமும் சரி. ஆனா நார்த்ல எப்பவுமே த அட்டாக் வில் பி தேர் பிகாஸ் தி மோஸ்ட் ஆஃப் த முகல் வேர் ரூலிங் டெல்லி. அதனால அவளுக்கு ரொம்பவே ஈஸி. அப்படி வந்ததுல நிறைய முறை சிதிலம் அடைந்து அதனால மறுபடியும் புதுப்பிக்கப்பட்ட டெம்பிள் கோவில்கள் கட்டப்பட்டு கொண்டே இருந்திருக்கின்றன என்றே சொல்ல வேண்டும். அதனால இந்த துல்ஜா பவானி டெம்பிள்ல ஆனா கொஞ்சம் ஸ்டீப்பா தான் இருக்கும். ஏரிதான், அப்கோர்ஸ் டாக்ஸி, காரு, பஸ் எல்லாம் கோவில் முகத்வாரம் வரை செல்லும். ஆனாலும் கோவில் கொஞ்சம் டெரெயின் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு மலை மேல் இருப்பதால் அது கொஞ்சம் பிளெயின் டெரெயின் இருக்கிற மாதிரி இருக்காது, சமவெளியில் இருப்பது போல இருக்காது என்று சொல்கிறார்கள். இன்ஃபேக்ட் நானே போயிருக்கேன் துல்ஜா பவானி டெம்பிளுக்கு. ஒரு முறை ஷிர்டி போயிருக்கும் பொழுது பீமா சங்கர், துல்ஜா பவானி எல்லாம் போக வேண்டும் என்று சொல்லி நானும் போயிருக்கிறேன். நல்லா இருக்கும் அந்த கோயில், ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா இந்த இருக்கிற பவானி துர்கை வடிவத்தில் சண்டமுண்டனை கொன்றதாகவும் சும்பர்களை கொன்றதாகவும் சொல்கிறார்கள். மகிஷாசுரமர்தினியும் சொல்கிறார்கள். அதனால் கொஞ்சம் ரௌத்ரமான பவானி தான். அங்க நிறைய 8 கையோட எல்லா கைகள்லயும் ஆயுதங்களோட இருப்பா. அந்த மாதிரி தான் இருப்பா. அந்த பவானியை தொழுது விட்டு தான் சத்ரபதி சிவாஜி ஒரு முறையும் போருக்கு செல்வானாம். அவள் கொடுக்கும் அந்த பிளெஸ்ஸிங்ல தான் அவனுக்கு சண்டை போட முடியும்னு அவனுக்கு தோணுமாம். இந்த துல்ஜா பவானிக்கு எல்லா வடநாட்டு கோயில்களிலும் நடப்பது போல வசந்த நவராத்திரியும் உண்டு, அஸ்வின் நவராத்திரியும் உண்டு, பின்ன எல்லா விதமான 5 கால பூஜை எல்லாமே உண்டு. ஆனால் இந்த அம்பாளை என்ன பண்ணுவாளாம், ஒரு காலத்தில் பலி கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதாவது ஆடு வெட்டுவான். ஏன்னா அது ரொம்ப உக்ரமான பவானின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆடு வெட்டுவது உண்டு, பலி கொடுப்பது உண்டு. ஆனால் நடுவில் அந்த பலி கொடுப்பது நிறுத்தப்பட்டது இப்பவும். ஆனால் சில நாட்களில் நவராத்திரியில் 9ஆம் நாள் அவள் வெற்றி அடைந்த பின்ன, அந்த 9ஆம் நாள் போருக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி இப்பவும் ஆடு பலி கொடுப்பதாக, which is against the government rules. But however, in the particular temple, it is not under any endowment board. அதனால that is they having their ஆகமம் in their own way அப்படின்னு சொல்றா. அதனால அந்த பலி கொடுப்பது இந்த கோவிலில் தொடர்கிறது. ஆடு பலி கொடுப்பார்கள். இந்த கோவில்ல ஒரு நம்பிக்கை, நம்மளோட இந்த சரத் நவராத்திரி மீன்ஸ் ஆர்டினரி நவராத்திரி இருக்கு இல்லையா, அக்டோபர்ல வருதே, அதுக்கு பேர் சரத் நவராத்திரி என்று பெயர். ஏன்னா சரத்காலத்தில் வரும் நவராத்திரி. அதில் ஏகாதசியிலிருந்து பௌர்ணமி வரை, ஏன்னா தசமியில அவ ஜெயிச்சுடுறா. இந்த போரை ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஷீ சோ டயர்டாம். அதனால ஏகாதசியிலிருந்து பௌர்ணமி வரை அவளுடைய நித்ரா, அதாவது தூங்குவாள் என்று சொல்லப்படுகிறது. அந்த 3-4 நாட்களுக்கு யாரும் எந்த வழிபாடும் இல்லை. எல்லாரும் கோவில் பார்க்கிற இன்ட்ரெஸ்ட் கோவில் போகலாம், ஆனால் அவள் தூங்குவாள் என்று சொல்லப்படுகிறது. நித்ரா மூடல இருப்பாளாம், அவள் தூக்கத்தில் இருப்பாள். அதனால் அந்த 4 நாட்கள் எந்த வழிபாடும் இல்லை என்றும்
சொல்லப்படுகிறது.